நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் சேர்ந்து லாஸ்டா அந்த மயில் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு போனால் அந்த கேடு கட்டவனையும் ஒரு பக்கம் தேடி போயின்னு இருக்காங்க. அவனை போயிட்டு சும்மா மூஞ்சி இஞ்செல்லாம் ஒட்டிக்கலாம் தரமாக அவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர்னு ஒரு பக்கம் தான் மனைவியை வேற எங்கேயும் அமுச்சு விட்டுருக்கான், வேலைக்கு அமுச்சு விட்டு கரெக்டாக அவன் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்திருக்கான். பையன் ஆல்ரெடி காலையில் சொல்லிட்டு போயிட்டாலும் மயக்க மருந்த கலந்துட்டுருக்கான். போயிட்டு மயிலுக்கிட்ட நெருங்குற அந்த சமயத்தில் கதவு டுக் டுக் டுக்குன்னு தட்டு உடனே பயம் அப்படியே கை காலெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பக்கம் ஐயோ யாரடா இருக்கும் டே எனக்கு வேற பயமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீர்னே போய் அசாத ஓட்ட வழியில் பார்க்கலாம்னு பார்த்தா அவன் கண்ணுலேயே ஒரு குத்து ஊசி எடுத்து உடனே டோரை திறந்து அவனை அடின்னு அடிக்காரமா ஏடா கெல்ட்டு பயில உனக்கு என்ன தைரியம்னா என்ன கொழுக்கணும், உன் மக வயசாகுது என்னடா வேலை செஞ்சுக்கிற டே உன்னெல்லாம் அடிச்சு வாயெல்லாம் ஒட்டைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவனை அடிச்சு தரன்னு இழுத்துன்னு போறாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. ஆனந்தயானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாட்டா பாடுது மனசுக்குள்ள. சந்தோஷம்னா சந்தோஷம், கொண்டாட்டம்னா கொண்டாட்டம். அப்படியே அது எந்த வார்த்தையால சொல்றதுன்னு சொல்ல அந்த தேர்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மயிலையும் காப்பாத்திடுறாங்க. உடனே அந்த போலீஸ் அதிகாரி இருந்து இதோ பாரு மயிலே, உங்க வீட்டுல எல்லாமே உன் நல்லத்துக்கு தான் சொல்லுவாங்க, யார் ஒருத்தரும் உன் மேல கேர் பண்ணி எதுக்காகவும் உன்னை வாண்டடா இது பண்ண மாட்டா, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க வீட்டுல உன்னை பெற்றவங்க மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரிங்கடா. மற்ற யார் பண்ணனா அவங்களோட சுயநிலத்துக்காக தான் பழகுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா முட்டாள்தனமா உன் வாழ்க்கை ஒரு பக்கம் தலைகீழா மாறுறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் கொள்ளையும் போயிட்டு என்னடா இது நமக்கு வந்த சோதனை நமக்கு வந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி வெம்பி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, என்னங்க பண்ணுறது, கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எதுவுமே வராமல் இருக்காது. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே நாம தான் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு அதை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட போகிற தோபார் ராஜேஸ்வரி இப்போ அவன் மயில தேர்ந்து இருக்கான், விஜய மறுபக்கம் மல்லியா. இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நீ உனக்கு தேவையான சொத்தை ஆட்டியை போட்டு அபேஸ் பண்ணிட்டு எப்படியான ஒன்று வந்து பத்திரத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கிழிச்சு போட்டு உன் பேரில் மாற்றிடு. வேறு வழியில் இப்போ இல்லாத சமயத்தில் திருட வந்தா கூட நம்ம சொல்லிடலாம். அதே சமயத்தில் நான் என் பேத்தியை என் கூட கூட்டுக்கணும், அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பக்கம் ராஜேஸ்வரி யோசிக்கிறேன், இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, இவன் நமக்கும் ஃபேவரா பேசுகிறான் அவனுக்கும் ஃபேவரா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி யோசிக்க தோணுது. யாருக்கு ஃபேவரா பேசினா இப்போ அவன் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை, இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டா நாம ஒரு பக்கம் இந்த சொத்தை நம்ம பேர் மாத்திட்டா கூட விஜயால கண்டுபிடிக்க முடியாது, தில்லாலங்கடி வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஒரு பக்கம் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. ஓஹோ நானா இதுதான் நடக்க போதா, இதுதான் விஷயமா, இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சுடா, எப்பா இனிமே தான் இருக்கு ஆட்டம், இனிமே தான் சூடு பிடிக்க போதுங்க, பரபரப்பா இருக்க போது, இனிமே ஒரு ஒருத்தனையும் அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு ஓட போறாங்க. அது மட்டும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள. ஆனந்தம் பாடும் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இந்த மகிழ்ச்சியோட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தினேஷ் பையன் இருக்காங்க, அவனை ஜெயிலில் போட்டு அப்படியே சும்மா ஊமை குத்தின்னு இருக்காங்க. குத்துல ஏன்டா உனக்கு இவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு மைனர் பொண்ணா இழுத்துன்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போட்டு அப்படியே போக்சோ சட்டத்தில் குத்துன்னு குத்துறாங்க. அவன் வாழ்க்கையில இதுக்கு மேலே வெளியவே வர முடியாது, அந்த அளவுக்கு அடி மேலே இடி உடனே பார்க்கணுமே. அவன் கதறி ஆள்றான். அவங்க வீட்டிலேருந்து ஒரு பக்கம் வராங்க, அவங்க வீட்டில் செல்வாக்கான ஆளுங்க, அப்படி இருந்தும் அந்த அளவுக்கு கேப் மாதிரி தலை வேலை செஞ்சது எதுக்காக, அவங்க அப்பா வந்து மினிஸ்ட்ரி, அதனால தான் பையன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கை வேலையில வித்தையில வச்சுருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா உடனே தவட மேலே ஒரு போட்டு நீ எனக்கு மகனே இல்லை, நீ இதுக்கு மேலே ஜெயிலரா, நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா மகன் தப்பு செஞ்சுட்டு அவனுக்கு ஆதரவாக நின்றா நம்ம பதவியும் போயிடும், நம்ம இத்தனை நாள் சம்பாரிச்ச பேரும் போயிடும். மகன் தப்பு செஞ்சு தெரிஞ்சு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கழித்தெண்ண வச்ச அப்படா அப்படின்ற பேரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஓஹோ நாடா பரவாயில்லையே, நல்ல பேரை தான் இருக்கு, இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு, அருமையான விஷயம், அற்புதமான விஷயம், அட்டகாசமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம நாகு இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டில் நோட்டை விட்டுன்னு இருக்காங்க. ராஜேஸ்வரி என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, ராஜேஸ்வரி என்னென்ன வேலை செய்யறா, அவ கரெக்டாக எல்லாத்தையும் பண்றாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட்டை விட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் அப்படியே பாதம் மாறுற ஒரு பக்கம் நமக்கே ரிப்பீட் அடிச்சு விட்றோம். ஐயோ என்னடா நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி ரிப்பீட் அடிச்சு விட்றோம். அதனால எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நிதானமா சிந்திச்சு தீர்மானிச்சு செய்யணும், அப்பதான் நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியும். இல்லைன்னா லாஸ்ட்டை நமக்கே ஒரு பக்கம் குப்புன்னு கூட்ட வச்சு ஓரமாக உட்கார வச்சிருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடடா என்னடா வேகம் டே ஒன்றுடா பொருடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் அட்டகாசம் தாங்க முடியலங்க நம்ம தலைவர் கொந்தளிக்கிறானுங்கள அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. என்னங்க பண்றது, ஒரு பொறுப்பு ஒரு பருப்பு என்னமே இருக்கிறதுல இல்லாதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தலையெல்லாம் மாறி போச்சு. நம்ம தலைவர்கள்லாம் ஓடி வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.
நாகுக்கு தாங்க இப்போ ஒரு ஆபத்து வந்துன்னு இருக்கு. நாகுக்கு என்னடா ஆபத்து? நாகெல்லாம் நல்ல பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லைங்க, நாகுக்கு தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நாகு இனிமேல் தப்பிக்கவே முடியாது. நாகு வாழ்க்கையில் அடிபட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இனிமே தான். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாகு பண்ண ஒவ்வொரு தப்பும் அவளுக்கு திரும்ப வந்து அப்படியே சும்மா அடின்னு ஓம குத்த போதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாகும் மறுபக்கம் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கவும் முடியல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கத்தான் நம்மளால பார்க்கவும் முடியலன்னு சொல்லிட்டு கதறி தேம்பி அழுதுன்னு இருக்காரு நம்ம விஜயும் மறுபக்கம் மல்லியும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில இவங்க 2 பேரும் என்னதான் ஒரு பக்கம் வந்திருந்தாலும் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காம ஒரு பக்கம் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. ஃபீலிங்கே ஒரு பக்கம் எல்லாமே வரதா வரும். என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மையோடு நம்ம போய் ஆகணும். என்னடா இது ஏதோ கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவருக்கு தாங்க ஒரு பக்கம் பசி எடுத்துச்சு போல். எல்லாரும் ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் சாப்பாடு போடவே மாட்டியா போடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காப்புல. எல்லாம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு, இல்லாமல் யாருக்கும் இல்லை. காத்திருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. யாரு